ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான நண்டு கிரேவி எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு வகையான புள்ளி நண்டு, அப்படி இல்லைன்னா கல் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்டோட ஓடு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த ஓடை ரிமூவ் பண்ணேன். ஃபைனலாக க்ளீன் பண்ணி இது போல் எடுத்துக்கிட்டேன். இது போல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு எலுமிச்சம் பழத்தோட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை போட்டு இது போல் புளியும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா இது போல் நல்லா கரைச்சிங்க. கையை வச்சு நல்லா கரைச்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி இது போல் எடுத்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எதனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோன்னா, இதில் எல்லா பொருளுமே நம்ம போட்டு மிக்ஸ்டாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அதனால் தனித்தனியாக நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் அளவு நம்ம கரெக்டாக போடணும். தனித்தனியாக சேர்க்கும்போது இது போல் ஒன்றா அரைச்சி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது போல் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நிறையா பூண்டு நம்ம தட்டி போடணும். இந்த அளவுக்கு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு, அதோட அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா சேர்த்து நல்லா தட்டிக்குங்க. நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம மிளகும் போட்டு தட்டி எடுக்கணும். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் மிளகு பூண்டு 2த்தையும் தட்டி போட்டால் வாசனை வேறு லெவலில் இருக்கும். இதுவும் கொஞ்சமாக போட்டு தட்டி எடுத்து வச்சுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தாளிப்பு வடகம் போட்டுங்க. தாளிப்பு வடகம் போட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கூட்டி வச்சு இந்த குழம்பை இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கடையில் நம்ம கொஞ்சம் மசாலா தயார் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். வெறும் தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிக்குங்க. இப்போதைக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துக்குங்க. இது போல் எல்லா நண்டுமே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே குழம்புல தட்டி வச்சிருந்த பூண்டையும் மிளகையும் போட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல குழம்பு இது போல் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான பதம் வந்ததுக்கப்புறம் இருக்குன்னா சூப்பரான நண்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.